Hi friends, welcome to Yali Vlogs. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்க பார்கவி கெமிக்கல்ஸ் வந்திருக்கோம். இவங்க 12 விதமான ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிச்சிட்டு இருக்காங்க. தயாரிச்சிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி வந்து தயாரிக்கலாம் அப்படிங்கிறத ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன விதமான ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு ட்ரைனிங் எப்படிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக அப்படியே பார்த்துருக்கலாம். அதுக்கு நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த பொருளோட பேர் இது இதுக்காக தான் போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்ல மாட்டாங்க. 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மாதிரி போட்டுருவாங்க. எல்லா பேக்கெட்லையும் இதை போடுங்க, செகண்டாக எதை போடுங்க, இந்த 3வது நம்பர் இந்த ஸ்டேஜில் போடுங்க சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம், அதோட பேர் என்ன, இல்லை வந்து எதுக்காக போடுறோம், இன்னும் நுர அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணணும், அழுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், இதோட எவ்வளோ அளவு பண்ண எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன ஆகும், குறைவாக போட்டால் என்ன ஆகும், இப்படிலாம் கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பட் நாம் வந்து இதை தயாரிக்கிற கம்பெனிங்க, நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏதோ வந்து ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறதுலாம் கிடையாது. இது மாதிரி பாட்டில்ஸில் எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். இதுக்கு உண்டான ஸ்டிக்கர்ஸில் எங்கெங்கே பிரிண்டிங் பண்ணணும் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். இதுக்கு டிசைனிங்லாம் பண்ணுறது எங்கே, ட்ரேட்மார்க்கு, பார் கோடுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். அதை தாண்டி மிஷினரிஸ்லாம் எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லிட்டு இது ஒரு பிஸ்னஸ் பற்றியான முழு தகவலும் நம்ம இந்த ட்ரைனிங்கில் கவர் பண்ணி கொடுத்துருவோம். இது ஒரு டைம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திரும்ப கற்றுக்கணும்னு நினச்சா தாராளமாக ஃப்ரீயாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் சார்ஜஸ் இல்லாமல் இங்கே திரும்ப வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி செகண்ட் டைம் வரும்போது எந்த பண்ணிக்கலாம். ஆமாம், ஆனால் இது வந்து சரியாக பண்ணாதவங்க, இது ஃபார்முலா சரியில்லாத ட்ரைனிங் கொடுக்குறவங்க, இல்லை ஒரு ட்ரைனிங் சரியாக கொடுக்காதவங்களாம் இது மாதிரி ஒரு அஷூரன்ஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நாம மட்டும்தான் இந்தியாவிலேயே நீங்கள் ஒரு டைம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இலவசமாக இன்னொரு டைம் உங்களுக்கு திருப்பி ஏதாவது டவுட் இருந்தால் நேரில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சார் நல்லா இருக்குங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. சரி, நம்மளுடைய பார்கவி கெமிக்கல்ஸ் எவ்வளோ வருஷமாக இந்த கெமிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க? என்னென்ன மாதிரியான சர்வீசஸ்லாம் நீங்கள் வந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க? அதாவது கிளாஸஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தீங்க நீங்கள், அந்த மாதிரி கேட்குறேன் நான். சார் இப்போ வந்து என்னோட பேர் முரளி. நம்ம இருக்கிற இடம் சேலம் மாவட்டங்க. நம்ம சேலம் மாவட்டத்தில் சேலம் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் தான் நம்மளோட கம்பெனி இருக்குது. நம்மளோட கம்பெனி பேர் பார்கவி கெமிக்கல்ஸ். என்னோட கம்பெனியில் மொத்தம் 12 வகையான பொருட்கள் வந்து நம்ம தயாரிச்சிட்டு இருக்கிறோம். கூடுதலாக வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் நம்ம அதுக்குண்டான பயிற்சி, அதுக்குண்டான ட்ரைனிங்கும் நம்ம கொடுத்துட்ருக்குறேங்க சார். ஒன்லி ஒரு நாள் மட்டும்தான் கிளாஸ் எடுக்கிறீங்க இல்லையா? மாதத்தில் 4 நாள் எடுப்பீங்க, கரெக்டுங்களா? சரிங்க. அந்த கிளாஸஸில் என்னென்ன மாதிரியான கெமிக்கல் தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகளும் நடைபெறும் சார்? நம்ம கம்பெனியில் 12 விதமான ஹோம் கேர் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு உண்டான ட்ரைனிங், ப்ராக்டிக்கல் ஃபார்முலேஷன் ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். எந்தெந்த பொருளுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம். சோப் ஐட்டமில் பாத்திரம் விளக்குற சோப்பு, இதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் ஃபார்முலேஷன் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி துணி துவைக்கிற சோப்பு, இதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அதுலேயே ஒயிட் கலர் சோப்பு, இது தயாரிக்கிறதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் ஃபார்முலேஷன் ட்ரைனிங் கொடுக்குறோம். அடுத்தது பவுடர், ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு, இதுக்கு உண்டான ஃபார்முலேஷன் ட்ரைனிங். அடுத்தது லிக்விட் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா வாஷிங் லிக்விடு, ஃப்ரண்ட் லோடு, டாப் லோடு, இதை எப்படி தயாரிக்கணும் அதுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுத்துட்றோம். அடுத்தது பாத்திரம் விளக்குற லிக்விடு, பிராண்டட் லிக்விடை விட திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்துருவோம். அடுத்தது ஃப்ளோர் கிளீனர், டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளோர் கிளீனர் இப்போ எப்படி தயாரிக்கிறது உண்டான ஃபார்முலேஷன் ட்ரைனிங். அடுத்தது டாய்லெட் கிளீனர், திக்கான டாய்லெட் கிளீனர் எப்படி மேக் பண்ணுறதுன்னு ட்ரைனிங். ஸ்மோக் ஃப்ரீ டைல்ஸ் கிளீனர், புகை வராத ஆசிட் மாதிரி பேஸ்டில் புகை வராத டைல்ஸ் கிளீனர் நம்ம எப்படி தயாரிக்கணும் அதுக்கு உண்டான ட்ரைனிங் பார்க்குறோம். அடுத்தது பெனாயில், 3 ஃப்ளேவரில் பர்ஃப்யூம்டு பெனாயில் எப்படி நம்ம தயாரிக்கணுங்கிறதுக்கு ட்ரைனிங் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இது மாதிரி கலரில் ப்ளஸ் வந்து பிளாக் கலரில் நம்ம எப்படி வந்து ஒரு சாம்பிராணி, கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் தயாரிக்கிறது அப்படி உண்டான முழு நம்ம ட்ரைனிங் பார்த்துறோம். இந்த ட்ரைனிங்கில் நம்ம வெறும் இதுக்கு உண்டான ஃபார்முலா மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ப்ராக்டிக்கல் முடிச்ச வாட்டி இது மாதிரி பாட்டில்ஸில் எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். இதுக்கு உண்டான ஸ்டிக்கர்ஸில் எங்கெங்கே பிரிண்டிங் பண்ணணும் அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். இதுக்கு டிசைனிங்லாம் பண்ணுறது எங்கே, ட்ரேட்மார்க்கு, பார் கோடுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன் வரும். அதை தாண்டி மிஷினரிஸ்லாம் எங்கே நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், இதுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் சொல்லிட்டு இது ஒரு பிஸ்னஸ் பற்றியான முழு தகவலும் நம்ம இந்த ட்ரைனிங்கில் கவர் பண்ணி கொடுத்துருவோம். சார் நீங்கள் வந்து ஒரு 12 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறதா சொல்லியிருந்தீங்களா? அதெல்லாம் எப்படி வந்து ட்ரைனிங் கொடுப்பீங்க? ஒரே நாளில் 12மே கற்றுக்க முடியுமா? இல்லை ஒவ்வொருத்தருக்கு கெப்பாசிட்டி இருக்கும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்லோவாக கற்றுவாங்க, ஒருத்தர் வேகமாக கற்றுப்பாங்க. எப்படி வந்து அதை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க?
சார் நம்மளோட ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஃபார்முலேஷன் ட்ரைனிங். நம்ம சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியல் ஃபார்முலா. நீங்கள் ஒரு கூகுள்லேயோ யூடியூப்லேயோ நிறைய அதுக்கு உண்டான ஃபார்முலேஷன் இருக்குது. பட் அது எல்லாமே ஒரு வீட்டில் செஞ்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அதோட ஃபார்முலேஷன் இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும். ஓகே. பட் அது ஒரு வியாபார ரீதியாக நம்ம ஒரு கமர்ஷியலாக ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நம்ம பண்ணோம் அப்படின்னா அது உண்டான ப்ரைஸிங் வந்து உங்களுக்கு செட் ஆகாது கண்டிப்பாக. ஸோ நம்மளோட ஃபார்முலா வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. நம்ம சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கனால ஒரு காம்படிட்டருக்கு விட ரேட் வந்து கம்மியாக எப்படி குவாலிட்டியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபார்முலாங்க. நம்மளுடைய இந்த ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 12 பொருளுக்கு உண்டான ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து நம்ம சில பேர் நீங்கள் ஏற்கனவே கேட்ட மாதிரி 12 பொருளுக்குமே உண்டான ட்ரைனிங் சில பேர் எடுப்பாங்க. சில பேர் வந்து சோப்புக்கு மட்டும் எடுப்பாங்க, சில பேர் லிக்விடுக்கு மட்டும் எடுப்பாங்க, சில பேர் சாம்பிராணிக்கு மட்டும் எடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்கை நாங்கள் ஜென்ரலாக எப்படி பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேட்டகரியாக இந்த ட்ரைனிங்கை நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். சோப் அண்ட் பவுடர் பேக்கேஜ், லிக்விட் பேக்கேஜ், சாம்பிராணி பேக்கேஜ்னு 3 பேக்கேஜை பிரிச்சிருக்கோம். இந்த சோப் அண்ட் பவுடர் பேக்கேஜ் அதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னா பாத்திரம் விளக்குற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, அதில் ப்ளூ கலர், ஒயிட் கலர் சோப்பு தூள், இது 4மே கவர் ஆகிடும். அடுத்தது நம்ம லிக்விட் பேக்கேஜுங்க. லிக்விட் பேக்கேஜில் வாஷிங் லிக்விடு, டிஷ்வாஷ் லிக்விடு, ஃப்ளோர் கிளீனர், டாய்லெட் கிளீனர், டைல்ஸ் கிளீனர், பெனாயில், இது எல்லாமே கவர் ஆகிடும். அடுத்தது சாம்பிராணி பேக்கேஜ், கப்பு சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, இதெல்லாம் கவர் ஆகிடும். அதனால் ட்ரைனிங் யாராவது எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம இது மாதிரி கிளாரிட்டியாக சொல்லிவிடுவோம். ஸோ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சோப் அண்ட் பவுடர் பேக்கேஜ் வேணுமா, இல்லை லிக்விட் பேக்கேஜ் வேணுமா, இல்லை சாம்பிராணி பேக்கேஜ் வேணுமான்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டு எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து ஒரே பேக்கேஜை ஃபுல்லாகவும் எடுத்துக்குவாங்க. எல்லாமே கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம், கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 டேயில் இந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம். ஒரு ஆஃப் டே வந்து இதுக்கு உண்டான தியரிட்டிக்கல் போகும், ஆஃப் டேக்கு மேலே இதுக்கு உண்டான ப்ராக்டிக்கல் பார்ப்போம். யூடியூப்பில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கம்ஃபர்ட் மேக்கிங் ஃபார்முலா இல்லை சர்ஃபெக்சல் மேக்கிங் ஃபார்முலா அடித்தா ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் வரும். அதை வச்சு நம்ம வந்து செஞ்சுக்க முடியும். எதனால வந்து நாங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ட்ரைனிங் கிளாஸ் அட்டன் பண்ணணும், அந்த 1 டே ட்ரைனிங் கிளாஸில் அப்படி என்ன தான் ஸ்பெஷல் நீங்கள் சொல்லி தந்துடுவீங்க? சரி, இப்போது நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி A to Z எல்லா ப்ராடக்ட்டுக்கும் நம்ம எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபார்முலேஷன் யூடியூப்பில், கூகுளில் எல்லாமே இருக்குங்க. பட் அதை தாண்டி நம்மளுடைய ட்ரைனிங்கில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு பொருள் தயாரிக்கிறதுனாலும் ஒரு 7-8 கெமிக்கல்ஸ் தேவைப்படுங்க. அப்படி அந்த 7-8 கெமிக்கல்ஸ் இருக்கிறப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு 12 ப்ராடக்ட்டுக்கு ஒரு 30-35க்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ எல்லாம் அந்த ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் நம்ம ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது. ஸோ 1 by 1 எல்லா கெமிக்கலும் பார்ப்போம். அந்த கெமிக்கலோட பேர் என்ன, அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், ஸோ அது என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ டீட்டெயிலாக அதை பற்றியான ஒரு டெப்த் நாலேஜ். ஸோ 30+ வந்து கெமிக்கல்ஸ் வரும், ஒரு 30-35க்கு மேற்பட்ட கெமிக்கல்ஸ். அது மாதிரி ஃபுல்லாக 1 by 1 நம்ம பார்த்துருவோம். சோப்புக்கு, லிக்விடுக்கு, சாம்பிராணிக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அதை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிப்போம். ஸோ இந்தந்த கெமிக்கல் இதுக்காக தான் போடுறோம் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடுங்க. அதாவது நம்ம ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு முறை ஒன்று இருக்குது. எப்படி வேணாலும் போட்டு எல்லா கெமிக்கலும் நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க. ஒரு பொருளை தயாரிக்கணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்குது, அந்த ப்ரொசீஜர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எந்த கெமிக்கல் போடணும், ரெண்டாவதாக எதை போடணும், எவ்வளோ நேரம் மிக்சிங் பண்ணணும், எவ்வளோ நேரம் ப்ராசஸிங் டைமு, ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் முடிச்ச வாட்டி அதுக்கப்புறமா வந்து நம்ம இதுக்கு உண்டான ரேஷியோ பார்ப்போம். ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒவ்வொரு நம்ம சொன்ன கெமிக்கலும் எவ்வளோ அளவு போடணும், என்ன கெமிக்கல்ஸ் போடணும் அப்படிங்கிறத பற்றி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த பிஹெச் லெவல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். பிஹெச் லெவலில் வந்து இப்போ பார்க்க மாட்டோம். ஸோ இது மாதிரி நம்ம டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கெமிக்கலையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடு, அதுக்கப்புறம் அதோட ரேஷியோ ஒவ்வொன்றும் எவ்வளோ அளவு போடணும் அதை பற்றிலாம் பார்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து அதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சிடுவோம். ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் இந்த பிஹெச்லாம் எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு பொருளை வந்து நமக்கு ஒரு கைக்கு வந்து பிச்சுக்கிறதோ, கம்ப்ளைண்ட் வரதோ, அரிக்கிற கம்ப்ளைண்ட், ஸ்கின்னுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு சேஃபராக நம்ம எப்படி ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது, அப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஃபார்முலேஷன் இருக்கும். ஸோ அதுக்குண்டான நம்ம அந்த பிஹெச் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அது ஃபைனலாக நம்ம ப்ராடக்ட்டில் சொல்லி காமிச்சிடுவோங்க. சரிங்க. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து வாங்கிடுவாங்க போய், அவங்களே வந்து வாண்டடாக. இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு கூட இந்த 1, 2 இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதை கலந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி ரிசல்ட் வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். இல்லை, நீங்கள் சொல்கிறது நிறைய பேர் அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார். இப்போ நம்ம ஃபார்முலா சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான ரா மெட்டீரியல் சேல்ஸ் பண்ணுறவங்க, இல்லை ஒரு மிஷின் சேல்ஸ் பண்ணுறவங்க, இது மாதிரிலாம் வந்து அவங்க மிஷின் சேல்ஸ் பண்ணுங்கிற ஒரு பர்பஸ்லையோ இல்லை அவங்க மெட்டீரியல்ஸை வந்து
சேல்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற பர்பஸ்லையோ ஏதோ ஒரு ஃபார்முலா இது மாதிரி போட்டு அப்படி வந்துடும் சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்பர் சிஸ்டம் சரியான ஃபார்முலேஷன் சொல்ல மாட்டாங்க. அந்த பொருளோட பேர் இது இதுக்காக தான் போடணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்ல மாட்டாங்க. 1 2 3 4ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மாதிரி போட்டுருவாங்க. எல்லா பேக்கெட்லையும் இதை போடுங்க, செகண்டாக எதை போடுங்க, இந்த 3வது நம்பர் இந்த ஸ்டேஜில் போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம், அதோட பேர் என்ன, இல்லை வந்து எதுக்காக போடுறோம், இன்னும் நுரம் அதிகமாக வர்றதுக்கு என்ன பண்ணணும், அழுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும், இதோட எவ்வளோ அளவு பண்ண எக்ஸ்ட்ரா போட்டால் என்ன ஆகும், குறைவாக போட்டால் என்ன ஆகும், இப்படிலாம் கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பட் நாம் வந்து இதை தயாரிக்கிற கம்பெனிங்க, நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக தான் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏதோ வந்து ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறதுலாம் கிடையாது. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேக்கிங் மிஷின், சோப்பு பேக்கிங் மிஷின். ஸோ நம்ம வந்து தியரிட்டிக்கலாக முடிச்சுட்டு ப்ராக்டிக்கலாக ஒரு சோப்புக்கு உண்டான ட்ரைனிங் எப்படி கொடுக்குறோம், நம்ம சொன்ன வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துட்டு அதுக்கு உண்டான இதெல்லாம் போட்டு நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே. ஆமாம், நம்ம வந்து சோப்புக்கு உண்டான மிஷினரிஸ் இருக்குது ட்ரைனிங் கொடுக்குறப்ப. லிக்விட் தயாரிக்கிறதுக்கு அதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மிஷினரிஸ் அங்கே நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது சாம்பிராணி எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிக்கலாக சாம்பிராணிக்கு தனியாக மிஷின் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனிப்பட்ட முறையில் அதுக்கு உண்டான தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் சொல்லி கொடுக்கறதுக்கு மிஷினரிஸும் வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம கொடுக்குற ஃபார்முலாங்கிறது வந்து ஒரு 100% வந்து உங்களுக்கு லோ காஸ்ட்டில் நல்ல ஹை குவாலிட்டி ஃபார்முலாவை அவங்களே வந்து தயாரிச்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து தனியாக ஒரு கண்டிப்பாக யூனிட்டே ஆரம்பிக்க முடியும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட் நம்ம அதை தாண்டி இதை ஒரு தொழிலாக அவங்க ஏற்படுத்தணும் அப்படின்னா அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரைனிங் அந்த ஃபார்முலேஷன் தவிர சுற்றி இருக்கிற மற்ற விஷயம் கவர் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கல் ப்ராக்டிக்கல் இதெல்லாம் பார்த்து முடிச்ச வாட்டி இதை தொழிலாக ஏற்படுத்திக்கக்கூடிய தேவையான லைசன்ஸ் என்னென்ன வாங்கணும், அதை எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே வாங்கணும், அடுத்தது இதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் எங்கே நம்ம வாங்க வேண்டியது இருக்குது, அவங்களோட ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துருவோங்க. அடுத்தது இதுக்குண்டான இந்த லைசாலு, ஹார்பிக்கு இது மாதிரி பாட்டில்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, ஹெச்டிபி பாட்டில்ஸ். ஆமாம், பெட் பாட்டில்ஸ் வேறு, ஹெச்டிபி பாட்டில்ஸ் வேறு. ஸோ பெட் பாட்டில் கொடுக்குற இடம், ஹெச்டிபி பாட்டில் கிடைக்கிற இடம். ஸோ இது நம்ம ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவோம். சோப்பு, பவுடரு, இதுக்கு உண்டான மேலே பவுச்சஸ்லாம் வருது இல்லைங்களா, இதுக்கு உண்டான கான்டாக்ட் நம்பர் எங்கே பிரிண்டிங் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். அந்த ஹெச்டிபி பாட்டில்ஸ்க்கு மேலே நம்ம ஸ்டிக்கர் ஓட்டுறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கர்ஸ் எங்கே பிரிண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். மிஷினரிஸ்லாம் எங்கெங்கே நம்ம வாங்கணும் அவங்களோட ஃபோன் நம்பர் டைரெக்டாக கொடுத்துருவோம். A to Z அவங்களுக்கு எல்லா கான்டாக்ட்டுமே ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான அனைத்து விஷயமா நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க. ஒரு ட்ரேட்மார்க்காக இருக்கட்டும், பார்கோடாக இருக்கட்டும், இல்லை எம்ப்ளாயி, நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாயி வேணும் அப்படின்னா அதை ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான நம்மகிட்ட அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்குண்டான அப்ளிகேஷன் என்ன, பிஸ்னஸ் லோன் வாங்குற மாதிரி தான் அவங்களோட ஃபோன் நம்பர். ஸோ A to Z நம்ம எல்லாரோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துரும். அவங்க நேரடியாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. எதுவுமே ஓப்பனாக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சார், இப்போ ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ என்னென்ன மிஷின்லாம் வச்சு என்னென்ன ட்ரைனிங்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார். சார், நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ட்ரைனிங் தியரிட்டிக்கல், அடுத்தது ப்ராக்டிக்கல். அந்த ப்ராக்டிக்கல் வரப்போ நம்ம வந்து அதுக்குண்டான மிஷினரிஸ்க்கு என்ன ப்ராடக்ட்டுக்கு நம்ம மேக் பண்ணுறோமோ அதுக்குண்டான மிஷினரிஸில் நம்ம லைவ் டெமோ நம்ம காமிச்சிருவோம். சரிங்க, உதாரணம் இது மிஷின். ஆமாம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து சோப்பு மிஷினுங்க. இது வந்து மிக்சரு, இது வந்து பிளாடரு. ஓகே, இதில் தான் நம்ம சோப்புக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ்லாம் போடுவோம். ஸோ நம்ம சொல்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடில் நம்ம போடணும், அதுக்குண்டான ரேஷியோ போடணும். அதெல்லாம் போட்டு ஒரு ப்ராசஸிங் டைம் இருக்குது. அந்த ப்ராசஸிங் டைம் முடிச்ச உடனே சோப்பு ரெடி ஆகிடும். எடுத்து அதுக்கு உண்டான இதெல்லாம் இந்த பிளாடர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே போட்டோம்னா சோப்பு இதிலேருந்து வெளியில் வரும். ஓகே. ஸோ இதில் இருந்து சோப்பு வந்த வாட்டி இது கட்டிங் டேபிள், இதில் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அது வந்து பேக்கிங் மிஷின். ஓகே. ஸோ அதில் வச்சோம்னா சோப்பு வந்து பேக்கிங் ஆகிடும். ஸோ ஃபார்ம் டு எண்டு மாதிரி ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா ப்ராசஸுமே தெரிஞ்சுக்க முடியும். ஆமாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பவுடர் மேக்கிங் மிஷினுங்க. அதாவது இதில் வந்து மிக்சரு, இது வந்து கேஜி மில்லுன்னு சொல்லுவாங்க. நம்ம பவுடர் ஃபார்மேஷன் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா ப்ராக்டிக்கலாக இதில் தான் நமக்கு வந்து எப்படின்னு சொல்லிட்டு காமிப்போம். ஸோ இது மாதிரி தான் மிஷின் வந்து நம்ம பவுடருக்கு தேவைப்படும். இப்போது இது வரைக்கும் நம்ம சோப்புக்கு உண்டான மிஷினரிஸ், பவுடருக்கு உண்டான மிஷினரிஸ், லிக்விட் பண்ணுறதுக்கு உண்டான மிஷினரிஸ், சாம்பிராணிக்கு உண்டான மிஷினரிஸ்னு சொல்லிட்டு நம்ம யூனிட்டில் வச்சுருக்கிறோம். ஸோ தியரிட்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் அதில் தான் நம்ம கொடுப்போம். இப்போ நம்ம ட்ரைனிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வெளியில் எங்கேயுமே ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு கற்றுக்கிறப்ப எந்த ஒரு சந்தேகமும் வராது. அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் போய் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறப்ப தான் அதை பற்றியான நிறைய சந்தேகங்கள் வரும். அப்போ நீங்கள் ட்ரைனிங் எங்கே எடுத்தீங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க சொல்கிற பதில் வந்து திரும்ப வாங்க, இல்லை திருப்பி சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயத்தினால வந்து அவங்க உங்கள்கிட்ட சரியாக பதில் கொடுக்க மாட்டாங்க.
பட் நம்மளோட ட்ரைனிங் எப்படின்னா எல்லாமே ஓப்பனாக பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஒவ்வொரு மெட்டீரியல் பார்க்குறோம், அது பற்றியான ஒரு டெப்த் நாலேஜ், அடுத்தது ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடு, அடுத்தது வந்து ரேஷியோ, அப்புறம் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டு தொழில் சம்மந்தப்பட்ட லைசன்ஸ்லேருந்து பார்கோடு, டிசைனிங், ட்ரேட்மார்க்கு, ஸோ இதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் எங்கெங்கே வாங்கணும், மிஷினரிஸ் எங்கே வாங்கணும், A to Z எல்லா ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நீங்களே டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பற்றியான ஒரு டெப்த் நாலேஜ் நம்ம ட்ரைனிங் கொடுக்குறோம். இதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட இதில் ட்ரைனிங் நீங்கள் கற்றுக்கிட்ட வாட்டி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது வந்ததுன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்கலாம். அதுக்குண்டான சொல்யூஷன் நான் அங்கேருந்தே கொடுத்துருவேன் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா நம்மளோட ட்ரைனிங்கில் மட்டும்தான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ட்ரைனிங் வேணும், திரும்ப கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு கட்டணமே இல்லாமல் இலவசமாக நீங்கள் திரும்பி இன்னொரு டைம் நம்மகிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிளாரிட்டி இன்னும் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ஒரு டைம் ஃப்ரீயாக நீங்கள் திரும்ப கலந்துக்கலாம். ஸோ அப்படி கலந்துக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறப்போ மற்றவங்களும் உங்கள் கூட ட்ரைனிங் அட்டன் பண்ண வந்திருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற ஃபார்முலேஷன் வந்து நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், ப்ரைஸிங் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லைங்க அதில் பண்ணுறதுனால. அதனால தான் நான் எல்லாத்துக்கிட்டையுமே ஓப்பனாக சொல்லுவேன், நீங்கள் ஒரு டைம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திரும்ப கற்றுக்கணும்னு நினச்சா தாராளமாக ஃப்ரீயாக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் சார்ஜஸ் இல்லாமல் இங்கே திரும்ப வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அப்படின்னு செகண்ட் டைம் வரும்போது எந்த பண்ணிக்கலாம். ஆமாம். ஆனால் இது வந்து சரியாக பண்ணாதவங்க, இது ஃபார்முலா சரியில்லாத ட்ரைனிங் கொடுக்குறவங்க, இல்லை ஒரு ட்ரைனிங் சரியாக கொடுக்காதவங்களாம் இது மாதிரி ஒரு அஷூரன்ஸ் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. நாம மட்டும்தான் இந்தியாவிலேயே நீங்கள் ஒரு டைம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா இலவசமாக இன்னொரு டைம் உங்களுக்கு திருப்பி ஏதாவது டவுட் இருந்தால் நேரில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. சார், ஜென்ரலாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முதலீடு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பொட்டி கடை வைக்கணும்னாலும் சரி. இப்போ நம்ம ஒரு கெமிக்கல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா முதலீடு அப்படிங்கிறது அனுபவம். அந்த அனுபவத்துக்கு ட்ரைனிங் வந்து இம்பார்ட்டன்ட். அது எப்படி எந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா, எல்லாத்தாலையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியுமா? அந்த கரெக்டு தான் சார். இப்போ நம்ம ட்ரைனிங்களோட ஸ்பெஷல் சொன்னேன். நம்ம ஒரு டைம் ட்ரைனிங் கொடுத்த வாட்டி திருப்பி சந்தேகங்கள் தான் ஃபோன் பண்ணி கேட்டால் சொல்யூஷன் கொடுப்பேன். நேரில் வந்து இலவசமாக இன்னொரு டைம் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுக்குறோம். ஏமாத்துறவங்க, ஃப்ராடு பண்ணுறவங்களாம் இது மாதிரி அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதை தாண்டி இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இதுக்கு உண்டான ட்ரைனிங் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டுருக்கிறீங்க. ட்ரைனிங் ஃபீஸு மற்ற இடத்த விட நம்ம ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு இருக்கிறோம். 12 ப்ராடக்ட்டு இல்லை அவங்க சிங்கிள் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி 3 பேக்கேஜாக பிரிச்சிருக்கிறோம் அந்த ட்ரைனிங்கை. அவங்க எந்த பேக்கேஜ் எடுத்தாலும் அதுக்கு உண்டான ஒரு ஃபீஸ் மற்றவங்களோட நம்ம கம்மியாக தான் ஃபீஸ் வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சார். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலுக்கு உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு சோப்புக்கு உண்டான மிஷினரிஸ் எதாவது வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது அதுக்கு ஒரு 2 lakhs ஆகிடுங்க. சோப்பு மிக்சரு, பிளாடரு, அது கட்டிங் டேபிள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு 2 lakhs ஆகிடும். அடுத்தது லிக்விட் ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10,000 ஆகிடும். அடுத்தது சாம்பிராணிக்கு வந்தோம்னா அதுக்கு பல்வரைசரு ப்ளஸ் வந்து அது மேக்கிங் மிஷின் அதுக்கு தனியாக வாங்கணும். அது ஒரு 30-40,000 வந்துடும். ஸோ இதுதான் இந்த பிஸ்னஸ்க்கு உண்டான முதலீடு. நம்ம சொல்லிக் கொடுக்குற ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறோம். ஏன் அப்படின்னா சார், இப்போ வந்து மார்க்கெட்டில் ரொம்ப மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கிற தொழில் பார்த்திங்கன்னா இந்த ஹோம் கேர் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸ் தான். இப்போ நம்ம தயாரிக்கக்கூடிய பாத்திரம் விளக்குற சோப்பு, துணி துவைக்கிற சோப்பு, அதில் லிக்விட் ஐட்டம், வாஷிங் லிக்விடாக இருக்கட்டும், ஃப்ளோர் கிளீனராக இருக்கட்டும், ஒரு பெனாயிலாக இருக்கட்டும், இது எல்லாருமே சாம்பிராணியாக இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாரோட வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணுறது தாங்க. எங்கள் வீட்லையும் யூஸ் பண்ணுறோம், உங்கள் வீட்லையும் யூஸ் பண்ணுறோம், எல்லார் வீட்லையும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது அழியக்கூடிய பொருள், அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாகவும் இருக்குது, டெய்லி அழியக்கூடிய பொருளாகவும் இருக்குதுங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகம். இது என்னைக்கு கெட்டு போகாத பொருள், அதுக்கு இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம தயாரித்து வச்சோம்னா உடனே விற்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம ஒரு 6 months வெயிட் பண்ணி கூட இது பண்ணலாம். ஆனால் போடுற முதலீடுக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரியான ஒரு சேஃபர் சைடு பிஸ்னஸ். கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அதனால் நம்ம அந்த ட்ரைனிங்கில் ஒரு டெப்த் நாலேஜ், இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு எண்டுங்கிறது இதுதான். ஒரு ட்ரைனிங்கில் இருந்து அதுக்கு தொழிலுக்கு உண்டான லைசன்ஸ் A to Z கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க சார். இதுதாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.